Hi friends, this is Silent Class YouTube channel. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்த கண்டினியூட்டி இப்போ பார்க்கலாம். एक्चुअली பாத்தீங்க அப்படினா நம்ம இது கிரியேட் பண்ணி வெச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அது தர அதாவது அந்த புல் தர வந்து நம்ம ஃபுல் BBR டெக்ஸ்ட்ல தான் அதுவும் பண்ண போறோம். ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ளேனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கிரியேட் பண்ணிட்டு ஓகே முடியும் ஸ்கேல் y பண்ணிக்குவோம். ஓகே பாத்தீங்க சுத்தி முத்தி நம்ம ஆக்சுவலா பண்ணிட்டோம். பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். லைட்டா நிக்கல. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லெவல் வந்து சுதந்திரமா நான் வச்சிருக்கேன். ஓகே இதுக்கு நான் போய் இப்போ BBR டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இன்னும் நான் கீவேர்ட் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே இது செலக்ட் பண்ணிட்டு ஷேடர் எடிட்டிங்க்கு போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகே வந்து நாம இன்னும் இது கிரியேட் ஆகல. ஓகே கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து தள்ளி வச்சுக்குவோம். ஓகே அப்படி வியூ மாத்திடுவோம். ஓகே டெக்ஸ்ட் ஆட் பண்ண ஆக்சுவலா சோ பிளெண்டர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கு. ஓகே நார்மலா நம்ம சொன்ன மாதிரி கலர் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். எடிட்டிங் வச்சுட்டு பேஸ் கலர் ஆட் பண்ணிடுறோம். ஓகே பேஸ் கலர் ஆட் பண்ணி அந்த ஒரு இமேஜ் மட்டும் லைட்டா ஆட் பண்ண பிறகு லைட்டா அந்த ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் அந்த நார்மல் மேப் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்டா பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மேப் டிஸ்பிளேஸ்மென்ட் ரஃப்னஸ். ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் மேப் ஆட் பண்ணுவோம். ஓகே நார்மல் மேப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படியும் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆட் கொடுத்துட்டு அதில் போயிட்டு நார்மல் அடிச்சு டைப் பண்ணுங்க. ஓகே பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மேப் இங்கே ஒன்று தனியாக இருக்கு. ஸோ நம்ம இதை வச்சும் டைப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட இது பண்ணிக்கலாம். அது நம்மளோட அந்த விசிபிலிட்டியை பொறுத்து. ஓகே லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்து இப்போ இதில் போட்டு பார்ப்போம். ஓகே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே லைட் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. ஓகே பார்த்தீங்களே தெரியும். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து உள்ள ஆட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் போட்டால் மட்டும் ஏன் அவ்வளோ டீட்டெயிலிங்காக தெரியுது அப்படின்னா இது வந்து அதோட அந்த திக்னஸ் வந்து அதிகமாக கட்டுது. ஸோ அதனால தான் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக தெரியுது. ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரஃப்னஸ். ஓகே ரஃப்னஸ் இப்படி வச்சுட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறி கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி ஓரம் வச்சுருவோம். வச்சுட்டு அதோட கலர் எடுத்துகிட்டு வேர் இஸ் ரஃப்னஸ். ஓகே செட் பண்ணிட்டோம். ஓகே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. போய் நம்ம லேஅவுட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே சேவ் பண்ணிட்டு லேஅவுட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு. இப்படி பார்ப்போம். இந்த ஆங்கிள் வச்சு பார்ப்போம். இங்கிருந்து பார்த்தா அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா உண்மையாலுமே அந்த ரொம்ப நாளான தரையில் அந்த புல்ல லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா அந்த ஒரு கூண்டு மாதிரி அதாவது கூண்டு தான் மேலே ஓப்பனாக தான் இருக்கணும் கீழே ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Shift+A எழுதிட்டு சிலிண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேணுங்கிற இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கேல் பண்ணிடலாம். ஓகே இதில் எப்படி அது மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நார்மலாக இதில் பேசிக்காக எத்தனை வெர்டிசஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூண்டு மாதிரி மாத்திரக்கு என்ன மாடிஃபைர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு மாடிஃபைர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த வியூலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டர் வியூ, மெட்டீரியல் வியூ, சாலிட் வியூ, ஒயர் ஃப்ரேம் வியூ. ஓகே ஒயர் ஃப்ரேம் வியூவில் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம வந்து சாலிட் வியூவில் அதாவது மெட்டீரியல் அவுட்புட் வந்து இது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஒயர் ஃப்ரேம் வியூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஆட் மாடிஃபையர் போயிட்டு ஒயர் ஃப்ரேம். ஓகே ஒயர் ஃப்ரேம் வியூ வந்து நம்ம ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அதாவது நார்மலாக ஒயர் ஃப்ரேம் வியூவில் இருக்கும் அதே மாதிரி தான். ஓகே இதுலேருந்து எனக்கு இடையில இன்னும் நிறைய கம்பி மாதிரி இடையில வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எடிட் மோடுக்கு போய்க்கிங்க. போயிட்டு நம்ம நார்மலாக எப்படி அந்த கண்ட்ரோல் ஆர் எழுதி போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான்
கண்ட்ரோல் ஆர் எழுதி இப்படி போட்டுட்டிங்களா ஓகே போட்டு செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு வெளியே வாங்க வெளியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி தான் நம்ம வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த எக்ஸ்ட்ரா நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே டேப் எழுதி செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓகே மூவ் பண்ணியாச்சு நமக்கு இது மாதிரி லைட்டாக இருந்தால் போதும் ஓகே மூவ் பண்ணிட்டு மறுபடியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து நமக்கு வேணுங்கிறத வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் ஓகே வச்சுட்டு இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு இது அதில் மெயின் ஏன் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கேப் வந்து விழவே விழாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இதாக இருக்கும் ஆனால் அந்த கம்மி மாதிரி இந்த நம்ம கோடு கூட இருந்துச்சு பார்த்தீங்களா கம்மி மாதிரி அந்த இது வந்து ஆக்சுவலாக இருக்கும் ஆனால் ரீப்ளேஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடையில இருக்கிற கேப் வந்து எம்டியாக இருக்காது ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் போட்டுக்கணும் அதே மாதிரி ஈவன் திக்கன் இருக்குது அது இடத்துல திக்னஸ் வந்து இது குறைஞ்சிரும் ஓகே மற்ற ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அந்த ஜாயிண்டோட இதுக்காக ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க ஓகே இது கொடுத்தீங்க அப்படின்னா இதோ லைட்டாக அந்த திக்னஸோட இது குறையுது பாருங்கள் இது மாதிரி தான் ரெண்டுமே ஓகே இப்போ நம்ம வேணுங்களோட க்ரியேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு மாடலில் ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணால் எஸ் இசட்டில் தான் நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் ஓகே இன்க்ரீஸ் பண்ணி வச்சு முடியும் ஸ்கேல் எக்ஸ் வந்து குறைச்சிக்குவோம் ஓகே இந்த அளவுக்கு போதும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் ஒய்லி குறைச்சிக்குவோம் ஓகே அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதா அப்படின்னு தோணுதா ஓகே ஓரளவுக்கு தோணுது ஸோ இதை நம்ம வந்து ஆக்சுவலாக இப்படி மூவ் பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட்டு இது கலர் கொடுத்துடலாம் ஓகே இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் இருந்தாலும் ஓகே ஏன்னா அந்த நம்ம லைட் எஃபெக்ட் பார்க்குறப்போ ஒரு பழைய இது அப்படின்னு ஒரு இது வரப்போ நம்ம இந்த கலர் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து உள்ள எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் என்ன அப்படின்னா ஷேடிங் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது பின்னாடி வந்துக்கலாம் இங்கே இருக்கு ஓகே இங்கே இருக்குன்னு தெரியல நம்ம இதுலேயே போய் பார்த்துக்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சும்மா எடுத்து வச்சிருந்த ஒரு இது நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம் இது வேணாம்னு நினைக்கிறேன் ஓகே டார்க் ஆஸ்பால்ட்னு இருக்குது ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா தரைக்கு உண்டான ஒரு இது ஸோ நாம் வந்து இந்த இது கொடுத்து பார்ப்போம் ஓகே செலக்ட் பண்ணிட்டோம் வச்சுட்டு கலர் எடுத்து பேஸ் கலரோட கொடுக்குறோம் ஓகே கொடுத்துட்டு நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இது எந்த கலர் இருந்துச்சோ அதே கலர் வந்துருச்சு ஆக்சுவலாக இதோட பேஸாகவும் லைட்டாக இது மாதிரி தான் இருக்கும் நார்மலாகவே நம்ம எந்த ஒரு கலர் ஆட் பண்ணாமல் பார்த்தா லைட்டாக இது மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த திக்னஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே இந்தளவு போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப குறைஞ்சிருச்சா ஓகே இந்தளவு போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதுக்காக நான் வந்து நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்து நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணி பார்ப்போம் ஓகே நாய்ஸ் டெக்ஸ்சர் என்ன அப்படின்னா லைட்டாக சின்ன சின்ன டாட்ஸ் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதான் நாய்ஸ் டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம டெக்ஸ்சர் வந்து என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பல விதமான டெக்ஸ்சர்ஸ் இருக்குது நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இப்போ நம்ம நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுக்கணுமா ஓகே எடுத்துகிட்டு இப்படி வச்சிடலாம் கலர் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டு வெக்டரில் கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு நார்மலாக இப்போ இந்த ஒரு வியூவில் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி இருக்குது இதை வந்து ஓகே இந்த இதில் மாற்றிடலாம் ஓகே அது நம்ம கொடுத்த கலர் அப்படி இருக்குது ஓகே இப்போ இருக்குது இதில் வந்து நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணோன்னையும் என்ன ஒரு இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரைட்டாக அந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தா தெரியும் விட்டு மாதிரி ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாய்ஸ் டெக்ஸ்சரை எடுத்துகிட்டு பார்ப்போம் ஓகே இதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தப்போனா கொஞ்சம் இதாக இருக்குது ப்ளைனாக இருக்குது இப்போ நம்ம நாய்ஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணாட்டி லைட்டாக அந்த ஒரு இது தெரிஞ்சுது ஓகே இப்போ நாய்ஸ் டெக்ஸ்சர் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேல்யூஸ் மட்டும் மாற்றணும் அதாவது நாய்ஸோட ஸ்கேல் சைஸு அதோட இது டெப்த் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக இதாக இருக்கும் அங்கே நம்ம வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து சும்மா ஒரு அசம்ஷனில் போட்டுடுறேன் ஓகே வச்சுட்டு ஓகே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது பத்தாவதுக்கு நம்ம ரஃப்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும் ரஃப்னஸ் ஃபுல்லாக வச்சுருவோம் ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்பெக்லர் குறைச்சிருவோம் ஓகே குறைச்சிட்டோம் குறைச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுருவோம் ஓகே நான் ஏன் இசட்டில் மட்டும் ஹைட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்கேல் அப்படிங்கிற விஷயம் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிற சைஸ் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடலாம் அதுக்காக தான் ஓகே இந்த சைடு வச்சுட்டோம் வச்சுட்டு வேணுங்கிற இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு Shift + D Y Shift + D Y
plus dy shift plus dy ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க அந்த கரெக்டாக ரெண்டு இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த நைட் ஃபீல் கொண்டு வரணும் அதில் நம்ம என்ன பார்க்க இருப்போம்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட் ஃபீல் கொண்டு வரணும் அது என்னென்னா நம்ம ரெண்டர் வியூவில் வச்சு தான் பண்ண முடியும் ஓகே ரெண்டர் வியூ ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்தோன்னு இப்படி டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டே உள்ளே இருந்த லைட்டு தான் இது இந்த லைட்டு ஓகே ஆக்சுவலாக நம்ம அந்த லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசாக லைட்டு க்ரியேட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் ஓகே எடுத்தோன்னே இந்த டார்க் எப்படி கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இங்கே இந்த கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கே வெளிச்சமாக தெரியும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இருட்டாக தெரியும் இதுதான் வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது மாதிரி கலர் மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் எல்லாமே வச்சுக்கலாம் அதில் வந்து என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகே இந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்த என்வாயன்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு மிதமான இதில் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் உள்ள ஆட் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் போய்க்கிறேன் போயிட்டு கீழே வந்து அப்படின்னா இது ஒரு கூலான கிளைமேட் இருக்கா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொடுத்துட்டு அப்படின்னா அந்த கூலான கிளைமேட்டுக்கு தந்தாப்புல ஒரு வியூ தெரியும் பாருங்க ஓகே இதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் அதே மாதிரி பின்னாடி இமேஜ் மறையணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து டிரான்ஸ்பரண்ட் எனபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மறைஞ்சிடும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலான ஒரு வியூ இருக்குது இதுதான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் ஓகே நாம் வந்து அதை டார்க் ஏரியா வச்சு பார்ப்போம் வேர்ல்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கட் பண்ணிட்டு நம்மளுக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஓகே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருவோம் ஓகே இப்போ வந்து இதுக்குன்னா ஒரு சின்ன இதுக்காக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து நம்ம செட் பண்ணணும் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டு இடத்துல செட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று ஆல்ரெடி நார்மல் இருக்கிற இடத்துல ஒன்று அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டி அழுத்திட்டு எக்ஸ் அழுத்தி இந்த இடத்துல ஒரு லைட் வச்சுக்கலாம் ஓகே அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்னும் கீழே இறக்கி வச்சுக்கலாம் எல்லாம் இப்படி தள்ளி வச்சுக்கலாம் ஓகே இப்படி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட் எஃபெக்ட் ஆட் பண்ண அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆட் பண்ணிட்டு பார்த்தா அப்படின்னா அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து டெக்ஸ்சர்ஸ் மாதிரியே இருக்காது ஒரு ரியலான ஒரு இது மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எல்லாம் சேர்த்து கொடுத்துக்கலாம் 1 2 3 4 5 ஸ்கேல் இசட் அப்படிங்கிற விஷயம் தான் செலக்ட் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஓகே வச்சுட்டு மறுபடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு கேப் இருக்குது செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் ஸோ இது ஆல்ரெடி கரெக்டான ஒரு கேப் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஓகே நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம் இதை லைட்டாக ஓகே இது நார்மலாக இருந்துருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்கள் ஓகே ஓகே இது மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்ஸ் இது மாதிரி இருக்கும் ஓகே லைட் வந்து எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் என்ன பண்ணால் நான் லைட்டை கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைட் சிம்பிள் வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாயிண்ட் லைட் ஆக்சுவலாக என்ன ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பாயிண்ட் ஆகுது அதான் பாயிண்ட்டு சன் லைட் அப்படின்னா சூரியனோட இது எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சன்னுக்கு வந்து 10 கொடுத்தா அப்படின்னா ஒரு நார்மல் இது கிடைக்கும் பாருங்க ஓகே 10 கொடுத்தா அப்படின்னா நார்மல் அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது ஓகே அது சன்லைட் கொடுக்குறப்ப வந்து நம்ம குறைச்சிட்டு டேரக்ஷனை மாற்றி வச்சுக்கலாம் இந்த ரொட்டேட் டூல் அழுத்திட்டு ஆக்சுவலாக நீங்கள் டேரக்ஷனை மாற்றி வச்சுக்கலாம் இதுதான் சன்லைட் உண்டான ஒரு இது இந்த ஃபீல் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ ஓகே இது வச்சுட்டு நான் டிக்ரீஸ் பண்ண போனால் அந்த லைட்டாக குறையும் பாருங்கள் ஓகே ஒரு 4 வைப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியுது இது சன்லைட் அப்படிங்கிற ஒரு இது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்னா என்ன அப்படின்னா இப்போது கரெக்டாக ரவுண்டாக ஒரு லைட் ஒழுகும் பார்த்தீங்களா ஒரு சில இடத்துல எல்லாம் அதான் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இது தூக்கிடுமா இந்த டூல் செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிவிட்டு வேர் இஸ் த ஸ்பாட் ஓகே லைட் 1 செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம தூக்கணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் விழும் ஓகே இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும்
அந்த லைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப் தான், ரவுண்ட் ஷேப் தவிர எப்படி உள்ளவே விடாது. இதுதான் ஸ்பாட் அப்படிங்கிறது. ஏரியானா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே நம்ம இது பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏரியா செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஏரியாக்குள்ளனா அந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான். ஓகே, இது இப்படி தான் வருமா, அந்த சைடு ரொட்டேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த டூல் அழுத்தி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்கலாம் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லைட் எனபிள் பண்ணி வச்சிருக்கோம், அதனால அப்படி தெரியுது. இதே வெறும் ஒரு லைட் வச்சு மட்டும் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக தெரியும். ஓகே, பழைய இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு பாயிண்ட்டுங்கிறதே மாற்றிடுவோம், மாற்றிட்டு கீழே இறக்கிடுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நிறைய பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. ஓகே, சன் ஓகே பழையபடி வந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக இது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணணும். ஓகே, லைட்டு இது பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது, நிறைய இருக்குது. அது அப்கமிங் கிளாஸஸ் நிறைய பார்க்கலாம். ஓகே, இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டுட்டோரியல் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.